பொதுவாக ஒரு ஜாதக கட்டம் 12 கட்டம் நாம் போட்ட உடனே அதில் முதல் கட்டம் அப்படின்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது ஒரு ஒரு 12 போட்டிங்கன்னா இடது கை பக்கத்துலேருந்து 2வது கட்டம் தான், அதுதான் முதல். மே வரிசையில் இடது கை பக்கத்துலேருந்து 12 கட்டம் போட தெரியுமா? போட தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா? அம்மாவுக்கு தெரியுமா? ரைட், ஓகே ஓகே ஓகே. அப்போ 12 கட்டம் போட்டால் முதல்ல மேசம் அப்படிங்கிறது வரும். அப்போ மேசம், அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே உங்கள் ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு லான்னு போட்டிருந்தாங்கன்னா அதான் லக்னம், அதான் முதல், அதுதான் ஆரம்பம் அப்படின்னு இருக்கு. அந்த லக்னம்ங்கிறது என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது எழுதிக்கங்க. அந்த லக்னம் என்பது முதல் பாவம். லக்ன பாவம் எழுதிக்கங்க. லக்ன பாவம் வலுத்தால் மற்ற பாவங்கள் வலுவிழுந்தாலும் அந்த ஜாதகர் யோக ஜாதகர். இப்ப மேச லக்னம் நல்லா எழுதிக்கங்க. லக்ன பாவம் வலுத்தால் மற்ற பாவங்கள் வலுவிழந்தால் இந்த ஜாதகர் யோக ஜாதகர். அப்ப லக்னம் என்றால் எழுதிக்கங்க ஜாதகர் அப்படின்னு எழுதுங்க. லக்னம் என்றால் ஈக்குவல் டு ஜாதகர். அப்ப லக்னம் அது என்ன செய்து, எந்த சூழ்நிலையையும் சமாளிப்பதுதான் லக்னம். எழுதுங்க. எந்த சூழ்நிலை நல்ல தெளிவா படிச்சிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையும் சமாளிப்பதுதான் லக்னம். இதற்கு லக்ன பாவம் வலுத்து இருக்க வேண்டும். அப்போதுதான் மற்ற பாவங்கள் இவர் கண்ட்ரோலில் வரும். எந்த சூழ்நிலையிலும் சமாளிப்பதுதான் லக்னம். இதற்கு லக்ன பாவம் வலுத்து இருக்க வேண்டும். அப்போதுதான் மற்ற பாவங்கள் இவர் கண்ட்ரோலில் வரும். அப்பதான் இவருக்கு தைரியமான மனநிலை இருக்கும். அப்ப இந்த லக்னம் என்பது ஜாதகர். எழுதுங்க. லக்னம் என்பது ஜாதகர். 2 ஜாதகரனுடைய நிறம். 3 ஜாதகருடைய குணம். ஜாதகரின் ஆயுள். லக்னம் கெட்ட அவர் எல்லாமே கெட்டு போயிடும். அப்ப லக்னம் என்பது ஜாதகர், ஜாதகரின் ஆயுள், ஜாதகரின் நிறம், ஜாதகரின் குணம், ஜாதகரின் உருவம், ஜாதகரின் உயரம், ஜாதகர் கோபக்காரரா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இப்ப மேச லக்னம், அந்த லக்னத்திலேயே அந்த வீட்டின் அதிபதி யாருன்னா செவ்வாய். அப்ப செவ்வாய் உட்கார்ந்தாள், அந்த வீட்டின் அதிபதி அந்த வீட்டிலேயே அமர்ந்திருந்தாள். அப்ப அவர் எப்படி இருப்பாரு? செவ்வாய்னா சிகப்பு, சிவந்த நிறம் உடையவர். அப்புறம் செவ்வாய்னா கோபம், அப்ப கோபக்காரர். செவ்வாய்னா வேகம், எதையும் வேகமாக செய்யக்கூடியவர். அது மட்டும் இல்ல, செவ்வாய் கோபக்காரனா சடக்குன்னு கோபம் வந்துடும். முன்கோபி, முன்கோபி, எதையும் முன்னால நின்று செய்வார். நான் இருந்து பண்றேன் என எதை பத்தி பயப்பட மாட்டார். எதையும் முன்னால் நின்று செய்பவர். புரியுதா? கவனிச்சு. இப்ப பாத்துக்கங்க. இப்ப இந்த லக்னம் எழுதிக்கங்க. லக்னம் அந்த வீட்டின் அதிபதியை லக்னாதிபதி என்று சொல்லுவோம். ஒரு வீடு, அந்த வீட்டினுடைய அதிபதி யாரு? அந்த வீட்டின் அதிபதி. இப்ப மேசம் என்றால் செவ்வாய். அடுத்த வீடு ரிஷபம் என்றால் அந்த வீட்டின் அதிபதி என்ன சொல்லுவோம்? சுக்கிரன்னு சொல்லுவோம். உங்க ஜாதகத்தில் லக்னம் என்பது ரிஷபத்தில் இருந்தால் மேசம் 1, ரிஷபம் 2, லக்னம்னா 2ஆம் அந்த லக்னம். இப்படி 12 வீடுகளுக்கும் அதிபதிகளை நாம தெரிந்திருக்க வேண்டும். மேசம் அப்படின்னா செவ்வாய். இப்ப லக்னத்தை பத்தியே பார்த்துட்டு வருவோம். அந்த லக்னம், அது ரிஷப லக்னம்னா ரிஷப லக்னம், மிதுன லக்னம், இப்படின்னு 12 வீடு இருக்கு. இப்போ பொதுவான விதிகளை சொல்றேன். இப்ப லக்னாதிபதி
6ஆம் வீட்டில் லக்னத்தில் இருந்து 6வது வீட்டில் 8வது வீட்டில் 12வது வீட்டில் மறையக்கூடாது. விதியை எழுதிக்குங்க. அப்ப லக்னாதிபதி ஆன செவ்வாய், இப்ப மேச லக்கணம்னா மேச லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய். அவர் 6ஆம் வீட்டின் அதிபதி யார்? மேசத்துக்கு 6ஆம் வீடு எது வருது? மேசத்துக்கு 6ஆம் வீடு கன்னி. கன்னிக்கு அதிபதி யாரு? புதன். அவருடைய நட்சத்திரத்தில் நின்றால் 8ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். 8ஆம் வீடு செவ்வாய். ஆனா மேசத்துக்கும் 8ஆம் இடமான விருச்சிகத்துக்கும் அதிபதி செவ்வாய் ஒரே ஒருவர் தான். எப்பவுமே லக்னாதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் வலுத்து விட்டார் என்று பொருள். எழுதிக்கணும். மேச லக்கணத்திற்கு அதிபதியான செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரம்னா என்னென்ன நட்சத்திரம் வரும்? மிருகசீர்ஷம், அதுக்கப்புறம் சித்திரை, அதுக்கப்புறம் அவிட்டம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரம் இருக்கு. அப்ப செவ்வாயை பத்தி பார்க்க போகும்போது செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மிருகசீர்ஷம், அதுக்கப்புறம் சித்திரை, அதுக்கப்புறம் அவிட்டம். இந்த 3 நட்சத்திரம் இருந்தால் மேச லக்கணத்திற்கு அதிபதியான செவ்வாய் இந்த 3 நட்சத்திரத்தில் போய் வேறு வீட்டில் போய் உட்கார்ந்து இருந்தாலும், லக்கணத்தில் இருந்து வேற வீடுகளில் போய் இருந்தாலும், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவர் வலுத்து விடுகிறார் அப்படின்னு எழுதிக்கணும். புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க, ஒரு லக்னாதிபதி போய் நீச்சமாக கூடாது. ஒரு லக்னாதிபதி நீச்சமாக கூடாது. இல்ல விதிகள். ஒரு லக்னாதிபதி போய் அஸ்தங்கம் அடையக்கூடாது. சூரியனுடன் நெருங்கிய பாகையில் போய்விட்டால் அஸ்தங்கம் அடைந்து விடுவார். ஒரு லக்னாதிபதி வக்ரம் ஆகக்கூடாது. ஒரு லக்னாதிபதி வக்ரம் ஆகக்கூடாது. இதுதான் பின்னோக்கி போகுதல்னு அர்த்தம். வா அப்படின்னா பின்னோக்கி. அந்த கிரகத்துக்கு பக்கத்தில் வான்னு போட்டிருப்பாங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பின்னோக்கி வந்துடுவார். சூரியனுடைய இருந்து 6, 7, 8 வீடுகளில் செவ்வாய் வரும்போது வக்கரமாவார் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது. பிறகு அந்த வக்கரத்துக்குன்னு சில விதிகள்லாம் இருக்குது. டிகிரி வைஸ் உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்படும். இப்போ ஒரு லக்னாதிபதிங்கிறவர் ஒரு குணத்தை சொல்லக்கூடியவர். அவர் செவ்வாய். அப்போ அவர் போய் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, எந்த வீட்டில் இருப்பார்? 2வது வீட்டில் இருக்கலாம், 3வது வீட்டில் இருக்கலாம், 4வது வீட்டில் இருக்கலாம், 5வது வீடு அப்படிலாம் இருந்தால் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. 6வது வீட்டில் இருந்தால் மறைவாக மறைஞ்சிருது. 7வது வீட்டில் இருக்கலாம், 8வது வீட்டில் இருக்கக்கூடாது, 9ல் இருக்கலாம், 10ல் இருக்கலாம், 11ல் இருக்கலாம், 12ல் போகக்கூடாது. இவ்வளோதான். இப்போ ஒரு லக்னாதிபதி தன்னுடைய லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்றால் ரோகஸ்தானம், நோய் ஸ்தானம். எழுதிக்கங்க. 6ஆம் இடம் என்றால் நோய் ஸ்தானம். 8ஆம் இடம் என்றால் அட்டமாதிபதி எதிர்மறையாக செயல்படுவார். ஜாதகரை எதிர்மறையாக செயல்படுவார். 12 என்பது உறவை பிரிக்கிறார் ஜாதகர். அதுக்கப்புறம் மாரகாதிபதி அப்படின்னு இருக்கு. இப்போ மேசம் என்றால் சரலக்கணம். சரலக்கணத்திற்கு சரம்னா என்ன ஆகும்? வேகமாக நகர்ந்து போகும், வேகமாக போகும், சரன்னு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு அதிபதி, சரலக்கணத்துக்கு அதிபதி 2ஆம் வீடும் 7ஆம் வீடும் மாரகஸ்தானம். எழுதுங்க. 2ஆம் வீடும் 7ஆம் வீடும் மாரகஸ்தானம். மாரகம்னா என்ன? மாரக
மரணம் அப்படின்னு எழுதிக்கணும். மரணம், மரணச்சோமான கண்டங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், கடன் தொல்லைகள், கசப்பான நிலைகள். அதே போல சரலக்கணத்திற்கு பாதகத்தை தரக்கூடியவர் பாதகாதிபதி, அது 11ஆம் வீடு. அப்ப 2-7 என்பது 2ஆம் வீடு என்பது ரிஷபமும் துலாமும் 2ஆம் இடமும் 7ஆம் இடமும். அந்த வீட்டின் அதிபதி யாரு? சுக்கிரன். 11ஆம் வீடு என்பது சனி பகவான். பாதகாதிபதி யாருன்னு எழுதிக்கணும். இப்படி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் நாம் இந்த பக்கம் போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எழுதிட்டீங்களா? இப்போ மேச லக்னத்திற்கு 5ஆம் வீடு 9ஆம் வீடு. மேசத்துக்கு 5ஆம் வீடு எது? எண்ணி வாருங்க. மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4, சிம்மம் 5. அப்போ சிம்ம ராசி இவருக்கு நட்பு ராசி. சிம்ம ராசி 5ஆம் இடம். அதுக்கு அதிபதி சூரியன். அவர் மேசத்தில் உச்சம் அடைகிறார். அப்போ நெருப்பு ராசி அப்படின்னா 3 நெருப்பு ராசி இருக்கு. 3 நெருப்பு ராசி. அப்போ மேசம் என்பது நெருப்பு, சிம்மம் என்பது 5ஆம் வீடு, அது நெருப்பு, 9ஆம் வீடு தனுசு ராசி என்பதும் நெருப்பு. அப்ப சர நெருப்பு வீடு மேசம், ஸ்திர நெருப்பு வீடு சிம்மம், உபய நெருப்பு வீடு என்பது தனுசு ராசி. ஒரு ராசி தன்னுடைய 5ஆவது வீட்டிலையும் 9ஆவது வீட்டிலையும் தொடர்பு கொள்ளும், சக்தியை பலப்படுத்தி கொள்ளும், சக்தியை புதுப்பித்து கொள்ளும். இந்த 3 வீடுகளோடு இணைந்து தன்னுடைய வாழ்வை செயல்படும். எப்படி? லக்னம் என்றால் ஜாதகர், 5ஆம் இடம் என்றால் குழந்தைகள், 9ஆம் இடம் என்றால் தந்தை. 1 என்றால் ஜாதகர், 5 என்றால் புத்திரர், 9 என்றால் தந்தை. ஜாதகரும் அப்ப கிரகங்களிலே செவ்வாய் என்பவர் யார்? மேசத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் என்றால் ஜாதகரை எடுத்துக்கொள்ளலாம். செவ்வாய் என்றால் கிரக காரகத்துவம், சகோதர காரகன், ஆணுக்கு சகோதர காரகன். அதே இது ஒரு ஜாதகர் பெண்ணா இருக்காருன்னா செவ்வாய் என்றால் கணவனார். சூரியன் என்றால் தந்தை. 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம். 5ஆம் வீட்டின் அதிபதி புத்திரர்கள், அந்த வீட்டில் அதிபதி புத்திரகாரகன். 9ஆம் வீடு என்பது பித்ருஸ்தானம், தந்தை. அப்ப இந்த இடத்துல சூரியன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார். ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம், ஆணா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார். இப்படி கிரகங்கள் பல்வேறு குணங்களை வைத்திருக்கிறது. இந்த மேச லக்னம் நெருப்பு ராசின்னு சொல்லிட்டு அது தர்ம ராசி அப்படின்னு எழுதிக்கணும். அது தர்மத்தை மட்டுமே தான் செயல்படுத்தும். தர்ம வழியிலேயே தன்னை ஜாதகரை அழைத்து கொண்டு போகும். எந்த வழியில் அழைச்சிட்டு போகும்? தர்மத்தின் வழியே அழைச்சிட்டு போகும். அப்ப தர்மத்தின் வழியை அழைச்சிக்கிட்டு போகும் பொழுது அப்ப ஜாதகரை நல்வழிப்படுத்தும், தவறான பாதையில் அழைச்சிட்டு போகாது. தானம், தர்மம், ஒழுக்கம், நல்ல வழி, இப்படியெல்லாம் அழைச்சிட்டு போகும். அப்ப மேசம், சிம்மம், தனுசு, இந்த 3ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம் இருக்கிறது. அது கேதுவினுடைய கிரகத்திற்குரிய நட்சத்திரம் அஸ்வினி. அதே இது சிம்மத்தில் எடுத்துக்கொண்டால், 5ஆம் வீட்டில் எடுத்துக்கொண்டால்
மகம் நட்சத்திரம் இருக்கிறது, அதுவும் கேதுவினுடைய நட்சத்திரம். அதே 9வது வீட்டில் தனுசு ராசி, அதில் மூலம் நட்சத்திரம் இருக்கிறது, அதுவும் கேதுவோட நட்சத்திரம். அப்போ நமக்கு 12 ராசிகளில் எங்கே எந்த இதில் பிறக்கிறாங்களோ அவங்க தான் லக்னம். அப்போ மேச லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம் எல்லாம் மேச லக்னத்தில் அஸ்வினி அப்படிங்கிற நட்சத்திரமும் அங்கே இருக்கிறது. இங்கே சிம்மத்திலையும் அதே கேதுவோட நட்சத்திரம் இருக்குது, தனுசுலையும் கேதுவோட நட்சத்திரம் இருக்குது. இப்போ இந்த கிரகங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கிறது, எழுதிக்கங்க. மேசம் சிம்மம் எழுதுங்க, மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்றும் எடுத்துக்கொண்டால் மேசத்திற்குரிய செவ்வாயும் சிம்மத்திற்குரிய சூரியனும் தனுசுக்குரிய குருவும் இந்த 3 வீடுகளுக்கையும் காப்பாற்ற பார்க்கும். செவ்வாய், சூரியன், குரு இந்த 3ம் மேசத்திற்கு நன்மை செய்யும், சிம்மத்திற்கும் நன்மை செய்யும், தனுசுக்கும் நன்மை செய்யும். அந்த ராசிக்கு ஒரு ஞானத்தை தரக்கூடியது கேதுவோட நட்சத்திரம். இப்போ மேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த லக்னம் எடுத்துக்கிட்டா, அந்த வீட்டுக்குள்ளர பரணி நட்சத்திரம் இருக்கிறது, அது 4 பாதம் இருக்கிறது. அந்த பரணி நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. அதே போல சிம்ம ராசியிலையும் பூரம் நட்சத்திரம் 4 பாதம் இருக்கு, அதுவும் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதே போல தனுசு ராசியிலையும் சுக்கிரனுடைய நட்சத்திரமாகிய பூராடம் 4 பாதம் இருக்கு. அஸ்வினி, மகம், மூலம், கேதுவின் நட்சத்திரம் 3 இருக்கிறது. அதே போல பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரமும் அந்த வீடுகளில் இருக்கு. அதே போல ஒரு ராசி மண்டலம் 30 டிகிரி, ஒரு ராசி மண்டலம் 30 டிகிரி. அப்போ ஒரு ராசியில் 3.20 தான் ஒரு நட்சத்திர பாதம். அப்போ அங்கே 9 நட்சத்திரங்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் அங்கே ஒட்டிக்கிட்டு வரும். கிருத்திகை 1ஆம் பாதம் மேசத்தில் வரும், அது சூரியனுடைய நட்சத்திரம். உத்திரம் 1ஆம் பாதம் அது சிம்மத்தில் வரும். உத்திராடம் 1ஆம் பாதம் அது தனுசு ராசியில் வரும். அப்போ தனுசு ராசி, அப்போ மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய், அவர் வீட்டில் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. என்ன இருக்கிறது? கேது, சுக்கிரன், அதற்கப்புறம் சூரியன். கேது, சுக்கிரன், சூரியன். அதே போல இங்கே சிம்மராசியிலையும் கேது, சுக்கிரன், சூரியன். அதே போல தனுசு ராசியிலையும் கேது, சுக்கிரன், சூரியன். இப்படி 3 நட்சத்திரங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறது. அப்போ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை என்ன என்றால், ஒரு லக்னம் மேசத்தில் இருந்தால் அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய சக்தி, அதாவது ஒரு சக்தி 3ஆக பிரிகிறது. மேச லக்னத்தினுடைய சக்தி வேகமாக போகும். அது அந்த சக்தி ஒரு பட்டை முக்கோணம் மாறி ஒரு முனை வேகமாகவும், ஒரு முனை ஸ்திரமாகவும், ஒரு முனை இந்த உபயமாகவும் பிடித்து வைத்துக் கொள்கிறது. அப்ப குழந்தை லக்னம் என்பது ஜாதகர், அப்ப 5ஆம் வீடு அப்படிங்கிறது சிம்மம் என்பது சூரியன், அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றெல்லாம் பிறகு அதுக்கு பேர் வருகிறது. அப்பா ஒரு பையன் வளர வேண்டுமானால் அவனுடைய இயல்பான சக்தி
தந்தையாகிய பாட்டனாகிய தனுசிலிருந்து பெறப்படுகிறது. பெறப்பட்டு அது தாத்தா, தாத்தாவிடம் இருந்து மகன், மகனிடமிருந்து அவன் மகன், இப்படி 3 தலைமுறையை இணைக்கக்கூடிய ஆற்றல் இந்த மேசம், சிம்மம், தனுசுக்கு உண்டு. அப்போ கவனிச்சு பாருங்க, இதுலேருந்து ஒரு மறைவான ஒரு செயல் நமக்கு தெரியுது. இப்போ குரு, சூரியன், செவ்வாய். இப்போ செவ்வாய், சூரியன், குரு, இந்த 3 கிரகங்களும் எங்கேயாவது இணைந்திருந்தால் அவர்களுக்கு மேசத்தை போன்ற குணமும், சிம்மத்தை போன்ற பொருளாதாரமும், ஆட்சியும், அவர்களுக்கு பெயர் புகழும் கிடைக்கும். குருவை போல கலைகளை கற்றுக்கொண்டு ஆன்மீகம், மதிப்பு, மரியாதையோடு வாழவும் முடியும், செல்வமும் கிடைக்கும். இப்போ குரு பகவான் நல்லாக கவனித்தீர்கள் என்றால் அவர் தனித்து பலனை தரமாட்டார். அவர் செவ்வாய் வாயிலாக, சூரியன் வாயிலாகத்தான் தன்னுடைய செல்வத்தை தருவார். அப்ப குரு என்பது இங்கே பாட்டனாரை குறிக்கிறது. குரு என்பது தெய்வீகம். 9ஆம் வீடு என்பது பித்ருஸ்தானம். அப்ப இந்த குரு, சூரியன், செவ்வாய் இந்த மூவரும் நண்பர்கள். அப்ப மேசத்தை இயக்குவது எது என்றால் குருவும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இயக்குவார்கள், கூட்டாக இயக்குவார்கள். சிம்மத்திற்கும் செவ்வாயும் குருவும் சூரியனும் சேர்ந்து இயக்குவார்கள். தனுசுக்குள்ளர செவ்வாயும் சூரியனும் இருக்கு. இப்போ ஒரு சக்தி அது பெறப்பட்ட இடத்துல இருந்து அது வேகமாக போய் ஒரு இடத்தில் ஸ்திரமாகி அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு உபயமாகுது, பயன்பாட்டுக்கு வருது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகரினுடைய ஆரோக்கியம், ஜாதகரினுடைய நோக்கம், எதற்காக பிறந்தார் என்பதை சொல்வதுதான் லக்னம். அப்போ இந்த லக்னத்தில் ஒருத்தர் பிறந்தார்னா செவ்வாயினுடைய குணங்களும் இருக்கும், சூரியனுடைய குணங்களும் அங்கே உள்ளே இருக்கும், குருவினுடைய குணங்களும் அங்கே இருக்கும். அப்போ மேச லக்னத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவர் வளர வளர சூரியனும் வேலை செய்வார், குருவாகவும் மாறுவார். எப்படி அனந்த சுப்பிரமணியம்? சம்மந்தப்படுது. அப்ப கீர்த்தி அடைவார். எழுதுங்க, கீர்த்தி அடைவார். கீர்த்தியை கொடுக்கக்கூடியது யாரு? சூரியன். வெற்றி அடைவார், புகழ் அடைவார். அதெல்லாம் சூரியனுடைய வீட்டோட லிங்கா இருக்கு, ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்கு. அதே நேரம் ஒரு ஜாதகருக்கு அவமானங்கள் வருமா, வெகுமானங்கள் வருமா, அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும், அவருக்கு பதவி கிடைக்குமா, பட்டம் கிடைக்குமா, அவருக்கு சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய மரியாதை என்ன, இத்தனையும் சொல்லக்கூடியது லக்ன பாவம். இந்த லக்னாதிபதி எங்கெங்கு இருந்தால் நன்மை? அப்ப இது வரைக்கும் நம்ம 1ஆம் பாவத்தை பற்றி பார்த்தோம்.